அந்த தொழில பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங்ல தான் எல்லாருமே தப்பு பண்றாங்க. வாங்கும்போது பக்கெட் மண்டியை கனெக்ட் பண்ணி குட்டிகளை கூண்ண விலைக்கு வாங்கிட்டு விற்பனை பண்ணும்போது லாபம் இல்லாம நடக்குது. அதான் இப்ப இந்த நடந்த 35 கிலோ உயிரிழக்கிற குட்டியை போய் நம்ம 40 கிலோ மதிச்சு எடுத்தோம்னா கண்டிப்பா நமக்கு நஷ்டம் தான் வரும். அதனால வாங்கும்போது கடையில கரெக்டா மதிச்சு எடுத்தா மட்டுமே இந்த தொழில ப்ராஃபிட் எடுத்து நல்லபடியா பிசினஸ் ரன் பண்ணி. ஆனால் ரேட்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால தான் குட்டிகளை நம்ம எடுக்கல. குட்டிகள்லாம் வளர்ப்புடிகளை எடுத்து 2 மாதம் ஒரு 40 45 கிலோ இந்த மாதிரி தரத்துல இருக்கும். பார்த்தாலே தெரியும் கடையில் ஃபுல்லாக நல்ல பருவட்டு, நல்ல ஜாதி கடை, நல்ல சைஸு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 குட்டி டோக்கன் போட்டிருக்காங்க. சரிங்களா? நான் உங்க நெல்லை பசுமை ஃபார்ம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, அப்படி பாய் உங்களுடைய பண்ணையோட கரண்ட் அப்டேட் பற்றி எதுவுமே நீங்கள் சொல்லலை, இப்போ நம்ம ஃபார்மில் என்ன குட்டிகள்லாம் இருக்கு, என்ன மாதிரி நம்ம ஃபார்ம் இப்போ அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முக்குள்ளே வந்துட்டோம். இந்த கடைகள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம கறிக்கடைக்காக வாங்கி விட்டுருக்கோம். இதில் வந்து பொட்டுக்குட்டிகள், டேமேஜான பொட்டுக்குட்டிகள்லாம் இருக்குது. கொம்பு உடைஞ்சது, கால் பெண்டு, இந்த மாதிரி. அது போக மயிலம்பாடி குட்டிகள்லாம் கடைக்கு தேவையான ஒரு 12 கிலோ தரத்தில் மயிலம்பாடி கடைகளும் இருக்குது. சரிங்களா? இது ஃபுல்லாமே கறிக்கடைக்கு தான் அதை விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இந்த கடைகள் ஃபுல்லாமே நம்ம சேலம் மாவட்டம் மேச்சேரியில் அந்த அந்த சரௌண்டிங்கில் வந்து கறிக்காக எடுத்து வந்திருக்கோம். இப்போ ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கறிக்குட்டிகள்லாம் தட்டுப்பாடாக இருக்குது. அதனால ஃபுல்லாமே இப்போ சேலம், நாமக்கல், தருமபுரி இந்த மாதிரி இடத்துல இருந்தால் குட்டிகள் ஃபுல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்துருக்கோம். இது எல்லாமே லைவ் வெயிட் 28 கிலோ சராசரியாக இருக்குது. எல்லாமே குட்டிகள் எல்லாமே தெளிவாக இருக்குது. இது ஒரு 4 கடைகளுக்கு குட்டிகள் ஃபுல்லாமே மார்க் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பக்ரீத் பண்டிகைக்காக குட்டிகள்லாம் சேல்ஸுக்கு எடுத்திருக்கோம். அதையும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபார்மில் வந்து இப்போ அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறோன்னா, முன்னாடி வந்து பரன் செட்டை போட்டு குட்டி வளர்த்துருந்தோம். ஒரு 200 குட்டி, ஒரு 300 குட்டி வளர்க்குற மாதிரி நம்மள்ட்ட எல்லா இது இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் பிஸ்னஸ் அடுத்த லெவல் கொண்டு போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் புதுசாக செட்டு போட்டிருக்கோம். இந்த செட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 70க்கு 34 அடி, 34, 70க்கு 34 சைஸில் ஒரு 2000 சொச்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் செட்டு போட்டிருக்கோம். இல்லை சராசரியாக ஒரு 250 குட்டி தாராளமாக வளர்க்கலாம். ஃபுல்லாமே ஷெட்டு ஓரளவு நெருக்கியாச்சு. பக்ரீத் பண்டிகை வர்றதுனால ஃபுல்லாமே நம்ம இன்னும் குயிக்காக வேலைகளை முடிச்சா தான் அடுத்த குட்டிகள் விட முடியும். இப்போ ஆல்ரெடி ஒரு 250 குட்டிக்கு மேலே பக்ரீத் பண்டிகை கணக்கு பண்ணி குட்டிகள் ஃபுல்லாமே எடுத்து விட்டாச்சு. அடுத்து விடுறதுக்கு இடம் இல்லை. அதுக்காக தான் இந்த செட்டு ரொம்ப ஸ்பீடாக போட்டுக்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து செட்டு போட்டு ஃபுல்லாமே நம்ம 5 அடிக்கு அந்த ரன்னருக்காக அந்த பைப்பும் வச்சுட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு மேலே அந்த பானா சேனல் 4க்கு 3, 4க்கு அந்த 2 அந்த சைஸ் பானா சேனல் ஃபுல்லாமே மேலே அடித்து அதுக்கு போல ரீப்பர் அடித்து ரெடி பண்ணிடும். இன்னொரு 50 ரூபாய்க்கு ஒரு கூண்டபட்சம் ஒரு 10 நாளுக்குள்ள இந்த வேலைகள் ஃபுல்லாமே ஃபினிஷிங் ஆயிரும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம குட்டிகளை எடுக்க முடியும். கண்டிப்பாக பிஸ்னஸில் அடுத்த லெவல் போக போக நம்ம நிறைய தேவைகள் அதிகமாக ஆகிட்டே இருக்குது. ஏன்னா நீங்கள் இவ்வளோ பெரிய செட்டு போடுற பெரிய விஷயம் கிடையாது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஓலை செட்டு போட்டு ஆடு வளர்த்தோம். நீங்கள் இந்த பிஸ்னஸில் ஆடு வளர்ப்பில் எங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. பிஸ்னஸில் அடுத்தடுத்து நாங்கள் முதலீடு பண்ணி இன்னும் அடுத்த லெவல் போகணுங்கிறது எங்களுடைய ஆசை. கண்டிப்பாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெள்ளை சோளம் நாற்றுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து மழை காலத்தில் வந்து சிகப்பு சோளம் அதிகமாக போடுவாங்க. அது 3 மாத பயிர். இது ஃபுல்லாமே வெள்ளைச்சோளம். இது எல்லாமே 2 மாதம் தான். 2 மாதத்துல அறுவடைக்கு வந்துடும். 2 மாதத்துல அறுவடை தாராளமாக வந்துடும். இது ஃபுல்லாமே இப்போ ஒரு 45 நாள் இருக்கும். ஒரு 10 நாள் ஃபுல்லாமே அறுவடைக்கு வந்துடும் நினைக்கிறேன். இது ஃபுல்லாமே நம்ம ஃபுல்லாமே காய வச்சு ஸ்டாக் பண்ணி ஆடுகளுக்கு போடுறதுக்காக தான் ஃபுல்லாமே போட்டிருக்கோம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய பரன் ஃபஸ்ட்டு போட்ட பரன். இதில் ஒரு 100 குட்டி வளர்க்கலாம். அந்த பட்ஜெட்டில் போட்ட பரன் இது. இப்போ இதில் இந்த பரனை ஃபுல்லாமே நம்ம என்ன ஆகிட்டோன்னா வளர்ப்பு குட்டிகள் எடுத்து வர வளர்ப்பு குட்டிகள் ஃபுல்லாமே இதில் ஸ்டாக் பண்ண ஆரம்பிச்சோம். இந்த குட்டிகள் ஃபுல்லாமே சேல்ஸுக்காக தான் வச்சுருக்கோம். ஒரு 2 பழைய அட்வான்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்காக இந்த கடையில் ஃபுல்லாக நிப்பாட்டி வச்சுருக்கோம். இதெல்லாம் லைவ் வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோ 16 கிலோ இந்த மாதிரி இருக்கும். ஆனால் ரேட்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால தான் குட்டிகளே நம்ம எடுக்கலை. குட்டிகள்லாம் வளர்ப்பு குட்டிகளை எடுத்து 2 மாதம் இருக்கும். இந்த வாரம் தான் ஒரு திண்டுக்கல் மாவட்டத்துக்கு ஒரு 2 பேருக்கு குட்டிகள் எடுத்து கொடுத்துருந்தோம். இது எல்லாமே நல்ல ஒரிஜினல் மயிலம்பாடி குட்டி, வளர்ப்புக்கு நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் அந்த ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிலோ 13 கிலோ தாராளமாக இருக்கும். அந்த பக்கத்தில் ஒரு 50 குட்டி இருக்குது. 50 100 குட்டி இப்போ ரெடியாக கைவசம் இருக்குது. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் நம்பரை நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு புக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் ரேட்டு வித்தியாசமாக தான் இருக்குது. ஏன்னா ரேட்டில் ரொம்ப மார்க்கெட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. வேறு வழியே கிடையாது. இது ஃபுல்லாமே வெள்ளைச்சோளம் தான். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா ஜம்முன்னு வந்துருச்சு. நாற்று எல்லாம் அறுவடை ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அதுமாதிரி நம்ம பண்ணையை சுற்றி பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃபென்சிங் போடாமல் வச்சுருந்தோம். இப்போ ஃபுல்லாமே ஃபென்சிங்கும் போட்டுட்டாச்சு. நைட்டுலாம் பாதுகாப்புக்காக நாய் உள்ள வந்துடக்கூடாது அந்த பட்சத்தில் ஃபென்சிங் கொண்டு போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம புது பரனுக்கு வந்துட்டோம்.
இதுதான் ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட பறனு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 250 குட்டி வரைக்கும் அழகாக வளர்க்கலாம். நம்மளோட டார்கெட்டு இப்போ அந்த புதுசாக பறன் செட்டு போட்டுருக்கோம். நம்ம டார்கெட்டு 500 குட்டி வளர்த்து விற்பனை பண்ணணுங்கிறது தான் நம்மளுடைய ஆசை. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம எட்டயபுரம் புட்டுக்குட்டி மொத்தமாக பக்கத்துக்காக வளர்த்துருந்தாங்க. அவங்களோட வியாபாரத்துக்காக மொத்தமாக நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். ஏன்னா நம்ம ஃபுல்லாமே கறிக்குட்டி தான் வளர்த்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ இந்த பக்ரீத் பண்டிகைக்காக இந்த கடைகளை வாங்கி விற்பனைக்காக வாங்கி வச்சுருக்கோம். இது எல்லாமே லைவ் வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 40-45 கிலோ இந்த மாதிரி தரத்தில் இருக்கும். ஏன்னா கறிக்குட்டியில் தான் ஃபுல்லாமே நம்ம வளர்க்குறது. ஏன்னா அதான் ஒரு 4 மாதம் 3 மாதம் வாங்க விற்க எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாபகரமாக இருக்குது. பக்ரீத் குட்டிகள் அதிகமாக வளர்க்கணும். அதுக்காக வாங்கி விற்கும் போதுமே எங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருது. அதனால் வாங்கி விற்றா போதும் அப்படின்னால ஃபுல்லாமே பக்கத்து குட்டி வாங்கி தான் விற்றுட்டு இருக்கோம். இது ஃபுல்லாமே நல்ல சைஸு, எல்லாமே பல் போடாத கடைகள் தான். 2 பல் போட்டிருக்கோம், அப்படின்னா பல் போட்டிருக்காது. அந்த மாதிரி நல்ல பிரீடு தான் எடுத்து வச்சுருக்கோம். இது ஃபுல்லாமே விற்பனைக்கு இருக்குது. தேவைப்படுறவங்க வந்து நம்ம திருநெல்வேலி மாவட்ட சைடில் இருந்தீங்கன்னா புக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வளப்புடிகள் வாங்கியிருந்தோம். இதில் லைவ் வெயிட் வந்து நம்ம வாங்கும்போது உயிரடைக்கு 15 கிலோ இருந்துச்சு. எடை போட்டு வாங்கியிருந்தோம். இன்னைக்கு லைவ் வெயிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 20 கிலோ இருக்குது. கரெக்டாக குட்டிகள் வாங்கி 1 மாதம் தான் ஆச்சு. எல்லாமே எட்டயபுரம் பொட்டுக்குட்டி தான். நம்ம இந்த மயிலம்பாடி அது மாதிரிலாம் வாங்குறதே கிடையாது. எல்லாமே எட்டயபுரம் பொட்டுக்குட்டி தான். நல்ல கலர் குட்டி, நல்ல ஜாதி குட்டி, ரொம்ப வளர்ப்புக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் வெயிட் வாங்கும்போது 15 கிலோ இருந்துச்சு. இன்னைக்கு லைவ் வெயிட் எல்லாமே 20 கிலோ தாராளமாக இருக்கும். நல்ல கடைகள் ஃபுல்லாமே நல்ல தெளிவாக இருக்கு. பார்த்தாலே தெரியும் குட்டிகள் நல்ல இறுக்கமாக நல்ல இருகலாக இருக்கு. ஆனால் கண்டிப்பாக வாங்கும்போது நான் இந்த அளவுக்கு வெயிட் யாருன்னு நினைக்கல. நல்ல ஜாதி குட்டி, நல்ல சைஸு. கண்டிப்பாக பக்ரீத் பண்டிகை டயத்தில் ஒரு 25-26 கிலோ தாராளமாக வந்துடும். ஏன்னா ஒரு 40 நாள் கணக்கு இருக்குது பக்ரீத் பண்டிகைக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக ஒரு 25-26 கிலோ வந்துடும். குட்டி இப்பவுமே 25 கிலோ தரத்துலாம் குட்டி கிடக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு குட்டிகள் ஃபுல்லாமே நல்ல இருகலாக இருக்கு. இதே இறையும் நம்ம அந்த அளவுக்கு ஏற்றி அதிகமாகவும் போடலை, நார்மலாக தான் போட்டுட்டு இருக்கோம். இந்த ப்ரீடுக்கு குட்டி அவ்வளோ அழகா இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ இந்த வெயில் டைம் அப்படிங்கிறதுனால நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா செட்டில் ஃபுல்லாக ஃபேன் மாட்டியிருக்கோம். எதுனாலும் பார்த்தீங்கன்னா குட்டிகளுக்கு வெக்க அதிகமாக இருக்குது. வெக்க அதிகமாக இருக்கிறதுனால காத்தோட்டம் இல்லாதனால நம்ம ஒரு 2-3 செட்டில் 2 செட்டுக்கு நடுவில் ஒரு ஃபேன் அப்படி மாடி வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ அடுத்த பறன் செட்டுக்கு அந்த பக்கம் போவோம். ஃபர்ஸ்ட் 2 ரேக் பார்த்தாச்சு. இன்னும் அடுத்த இன்னும் 2 ரேக் இருக்குது. இப்போ நம்ம அடுத்த செட்டுக்கு வந்துட்டோம். சரிங்களா? மொத்தம் பறனை 4 செட்டு போட்டிருந்தோம். அதில் 2 செட்டு நம்ம பார்த்துட்டோம் குட்டிகள் ஃபுல்லாமே என்னென்ன சைஸில் இருக்குன்னு. இப்போ அடுத்த செட்டுக்கு வந்திருக்கோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்த குட்டி ஃபுல்லாமே 40-45 கிலோ இருக்கும். 2வது பார்த்தப்போ சராசரியாக பக்கெட் ஏதோ 25 கிலோ இருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 3வது பார்க்குற செட்டை பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே லைவ் வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோ 60 கிலோ 55 கிலோ இந்த மாதிரி கடைகள் தான் ஃபுல்லாமே கிடக்கு. இதில் ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கடை இது வரைக்கும் விற்றுருக்கோம். பார்த்தாலே தெரியும் கடைகள் ஃபுல்லாமே நல்ல பருவட்டு, நல்ல ஜாதி கடை, நல்ல சைஸு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 குட்டி டோக்கன் போட்டிருக்காங்க. சரிங்களா? ஒரு 7-8 குட்டி இப்பவுமே டோக்கன் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. நல்ல ஜாதி குட்டிகள் எல்லாமே வளர்ப்புக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் கடைகள் ஃபுல்லாமே. இதில் ஒரு 40 கடைகள் இருக்கு. இந்த கடைகள் ஃபுல்லாமே பக்ரீத் பண்டிகைக்காக போட்டு வச்சிருக்கோம். நல்ல பெருவட்டு, நல்ல சைஸ் கடைகள்லாம் பேர் சொல்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 45 குட்டி இருக்குது. லைவ் வெயிட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு 30 கிலோ 35 கிலோ இந்த சைஸில் இருக்குது. நம்ம ஒரு 200 குட்டி வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 500 குட்டி குறையாமல் இருக்கும். கண்டிப்பாக மினிமமாக விற்றாலும் நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக விற்கணுங்கிறது தான் நம்மளுடைய டார்கெட்டு. சும்மா அதிகமான குட்டிகளை வாங்கி வியாபாரம் பார்க்குறது பெரிய விஷயம் கிடையாது. எல்லாமே லாபகரமாக பார்க்கணும். கொள்முதல் பர்ச்சேஸ் பண்ணும்போது கரெக்டாக பண்ணு. தொழிலில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங்கில் தான் எல்லாருமே தப்பு பண்ணுறாங்க. வாங்கும்போது பக்ரீத் பண்டிகையை கனெக்ட் பண்ணி குட்டிகளை கூண்ட விலைக்கு வாங்கிட்டு விற்பனை பண்ணும்போது லாபம் இல்லாமல் நடக்குது. அதான் இப்போ இந்த நடந்துட்டு இருக்கிற தொழிலில். அதனால் கரெக்டாக வாங்கும்போது கரெக்டான விலைக்கு வாங்கினா தான் விற்பனை பண்ணும்போது கரெக்டாக ப்ராஃபிட் எடுக்க முடியும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா எடைக்கு தான் இப்போ எங்கள் ஊர் சைடில் ஃபுல்லாமே எடைக்கு விற்பனை பண்ணுறாங்க. சில பேர் பணக்கார மதிப்பு விற்பனை பண்ணுறாங்க. எடுக்கும்போது கரெக்டாக மதிச்சு எடுக்கணும். இப்போ நம்ம ஒரு 35 கிலோ உயிரடைக்கிற ரொட்டியை போய் நம்ம 40 கிலோ மதிச்சு எடுத்தோம்னா கண்டிப்பாக நமக்கு நஷ்டம் தான் வரும். அதனால் வாங்கும்போது கடையில் கரெக்டாக மதிச்சு எடுத்தால் மட்டுமே இந்த தொழிலை ப்ராஃபிட் எடுத்து நல்லபடியாக பிஸ்னஸ் ரன் பண்ணி கொண்டு போக முடியும்.